ஜெய்வராகி. இன்றைக்கி நம்ம சித்திரை பௌர்ணமியில் சித்திரகுப்தன் கதையை பற்றி பார்க்கலாம். முன்னாடியே நம்ம மூதாந்தையர் காலத்தில், நம்ம பாட்டி காலத்துலலாம் யாரை கும்பிடுவாங்க? முக்கியமாக குலதெய்வத்தை தான் கும்பிடுவாங்க. அப்புறம் நம்ம தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமான மகமாயி கும்பிடுவாங்க. ஆனால் இப்போ வர்ற காலகட்டத்தில் எந்தெந்த தெய்வங்களை எப்பப்போ வழிபட்டால் என்னென்ன பாவ புண்ணியங்கள் கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எல்லாருமே ஆராய்ஞ்சு எல்லா தெய்வங்கள் வழிபாட்டு முறைகளையும் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். அதில் முக்கியமானது சித்திரகுப்தனோட பாவ புண்ணிய கணக்கு. நம்ம என்ன செஞ்சால் அவர் நம்மளை குறைப்பார், புண்ணியத்தை அதிகப்படுத்துவார்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பாட்டி அம்மாலாம் கதை சொன்னால் ஊஸ் போட்டு கேட்பீங்கள்ல, அதுபோல் நீங்கள் போட்டு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டு கேளுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் இருந்தாங்களாம். அப்போ பார்வதி தங்க பலகையில் ஒரு சித்திரம் வரைஞ்சாங்களாம். சித்திரம் வரைஞ்சி அதுக்கு அழகழகாக வண்ணம் தீட்டினாங்களாம். தீட்டி அதை எடுத்துக்கிட்டு போய் பரமசிவன்கிட்ட காட்டினாங்களாம். இந்த சித்திரம் வரைஞ்சிருக்கேன், அழகாக இருக்கா பாருங்க, இந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுங்கன்னு சொன்னாங்களாம். உடனே ஈஸ்வரன் அவரோட மூச்சு காற்ற சித்திரத்து மேலே பட வச்சாராம். உடனே அந்த சித்திரம் உயிர் பெற்றுடுச்சான். அப்படியே பார்வதி அம்மா அந்த குழந்தைய தூக்கி அள்ளி தழுவி, நீ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததுனால உனக்கு நான் சித்திரகுப்தன்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்களாம். பரமசிவரிடம் என் மகனுக்கு கைலாயத்திலேயே ஒரு பார்வதி பரமசிவனுக்கிட்ட கைலாயத்திலேயே சித்திரகுப்தனுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கன்னு சொன்னாங்களாம். சரின்னு சொன்னாராம் பரமசிவன். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்திரனும் இந்திராணியும் ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்தாங்களாம். எதுக்கு? குழந்தை வரம் வேண்டி தவம் இருந்தாங்களாம். அப்போ ஈஸ்வரன் காட்சியளித்து உங்களுக்கு குழந்தை வரம் தரேன்னு சொல்லி கோமாதாவை கூப்பிட்டாராம். உன் வயிற்றில் சித்திரகுப்தன்னு ஒரு குழந்தை பிறப்பான், குழந்தைய நீ இந்திராணிடமும் கொடுத்துடுன்னு சொன்னாங்களாம். அதே போல் கோமாதாவுக்கு குழந்தை பிறந்ததை இந்திராணிடமும் கொடுத்துச்சான். கொடுத்தோன்னே இந்திராணி சித்திரகுப்த நாயனார்னு பேர் சூட்டி அவங்கள நல்ல முறையில் வளர்த்து வந்தாங்களாம். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் யமராஜன் ஈஸ்வரனை நோக்கி வந்தாராம். என்னால் 7 லோகத்துலேயும் பாவ புண்ணிய கணக்கை எழுதி உயிரை எடுக்க என்னால் முடியல, நீங்கள் எனக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணி கொடுங்க, பாவ புண்ணிய கணக்கு எழுத எனக்கு ஒரு ஆள் சேர்த்து விடுங்கன்னு பரமசிவர்கிட்ட யமராஜன் கேட்டாராம். கேட்டோன்னே பரமசிவர் என்ன செஞ்சாராம்? உடனே சித்திரகுப்த நாயனாரை கூப்பிட்டு ஏடும் எழுத்தாணியும் கையில் கொடுத்தாராம். இனி நீ யமலோகம் சென்று யமராஜனுக்கு பாவ புண்ணிய கணக்கை எழுதி கொடு, அவர் உயிரெடுப்பார், அதற்கு தகுந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாப்புல அவர் உயிரை எடுப்பார்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அனுப்பி வச்சதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு யமனோட 2 பெண்களையும் திருமணம் பண்ணி வச்சாராம். அந்த நாளும் இந்த நாளுன்னு தான் புராணத்தில் சொல்லப்படுது. எப்போதுமே சித்திரகுப்தனுக்கு பசுனால் வர்ற பால், தயிர், வெண்ணெய், மோர் இதனால் அபிஷேகம் பண்ண கூடாதான். ஏன்னா அவர் தாய் வயிற்றில், அவருக்கு தாய் யார்? கோமாதா, அவங்க வயிற்றுலேருந்து தானே பிறந்தார். அதனால் அந்த பொருள்களை வச்சு அபிஷேகமும் நைவேத்தியமும் பண்ணக்கூடாது. அவருக்கு நொங்கு, பானகம், இளநீர், சாப்பாட்டில் சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் இப்படி வச்சு தான் நைவேத்தியம் பண்ணி இந்த நாளில் அவரை வழிபடணும். வழிபடுறப்ப அப்போல்லாம் ஓலைச்சுவடியில் சித்திரகுப்தன் படியலக்குன்னு எழுதி வச்சு கும்பிடுவாங்களாம். இப்போ நம்மளுக்கு ஓலைச்சுவடிக்கு வேலை கிடையாது. அதனால் ஒரு வெள்ளை பேப்பரில் எல்லாரும் மஞ்சளை தொட்டு சித்திரகுப்தன் படியலக்குன்னு சாமி இடத்துல எழுதி வச்சு, நான் செஞ்ச பாவங்களை போக்கி புண்ணியங்களை எனக்கு கூட்டி எனக்கு இனி வர்ற காலங்களில் கஷ்டம் இல்லாமல் வைங்க ஐயான்னு சொல்லி வேண்டிக்கங்க. இந்த கதை அம்மா முதல்ல இப்போ நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.